ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு ஒரு நாளும் நாங்கள் முடிவு பண்ணிடக்கூடாது விளங்குது. இப்போ ஒருத்தங்களை பற்றி ஒரு விமர்சனம் வருதுன்னு சொன்னால் எல்லாரும் கதைக்கிறாங்க அப்படின்ற கடி நாங்களும் சேர்ந்து கதைக்காமல் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் டான்ஸ் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். சரியா, அப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மணிக்கிட்ட ஆகுது. நாங்கள் இப்போ அனுஷா நண்பண்ட திறப்பு விழாவுக்காக வேண்டி கொஞ்சம் டெக்கரேஷன் பேர் இருந்தது, அதுக்காக வேண்டி போகிறோம். நானும் அதுவும் இப்போ அங்கே போயிட்டு அந்த ஆஃபீஸை வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்க வாங்கண்ணே. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து அனுஷா நண்பண்ட ஆஃபீஸ் அடிக்க வந்தாச்சு. இங்கே பாருங்க. ஸோ நம்ம அப்படி உள்ளே போவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி வேலைப்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம உள்ளே போவோம். ஸோ வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க நண்பன்? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம் நல்ல சுகம். சனபுரம் எப்படி இருக்கீங்க? ஜம்பர்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றீங்க அதெல்லாம்? ஏன் நண்பன் நம்ம வேலைகள் டிராவல்ஸுக்கு உங்களை நாங்கள் அற்புடன் வரவேற்கின்றோம். மக்களை என்ன விளக்கம்னு சொன்னா டிலுவாகோட பொறுப்புலாம் வந்து எங்க டெக்கரேஷன் ஏதோ கொடுத்துருக்கு. நாங்க இப்ப அது சரி எங்கட ஆபீஸ் என்ன ஓப்பனிங் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு அப்ப டிலோட கையில வந்து நாங்க டெக்கரேஷன் கொடுத்துருக்கோம். இந்த பலூன் எல்லாம் நாங்க கட்ட போறோம். நேரத்துக்கு 6 மணிக்கெல்லாம் இங்க வந்துட்டார். 5 மணிக்கு கூட எடுத்தவர். இந்த நண்பன் எத்தனை மணிக்கு வருவீல் இந்த மாதிரி வந்து கேட்டிருந்தா நான் வாங்க டக்கனை சொல்லியிருந்தேன். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சனபுரோட பலூன் ஊதிச்சிருக்கோம். ப்ரோ பலூன் ஊதுற அனுபவத்தை பற்றி சொல்லுங்க ப்ரோ. பலூன் ஊதி தொண்டமெல்லாம் நோது ப்ரோ. சேம் ப்ரோ. வாயில் ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. ஊதி இங்கே பாருங்க மக்களே, இந்த ஊதி இருக்கும். இவ்வளோ பலூன் ஊதிட்டோம். பட் ஊதுற பலூன் எல்லாம் படிக்குது. என்ன காரணம் ப்ரோ? அது வந்து ஃபேன் வேலை மேலே ஃபேன் வேலைக்குள்ள மண் கிடந்தா உறைஞ்சி படிக்குதானே? அது பிரச்சனை இல்லை ப்ரோ. இப்போ என்ன ப்ரோ பாயில் நம்மளை தட்டி விட்டு கொண்டு போயிட்டாங்க. என்ன மது மெல்ல 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 வெடிச்சிடும். இது கனமான வளம் தானே ப்ரோ. கடன் கஷ்டமா இருக்கு. நமக்களே நானும் சனபுரம் தான் ஆஃபீஸுக்குள்ளே இருக்கிறோம். என்ன இங்கே பாருங்க, நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். வந்த மிச்சம் 2 பேர் அனுஷா நண்பனும் ஜதுவும் வந்து கடைக்கு போயிருக்காங்க. இந்த டெக்கரேட் பண்ணுறதுக்கான பொருட்கள் கொஞ்சம் வாங்கினேன், அதனால போயிருக்காங்க. இப்போ நாங்கள் பலூன்களை எல்லாம் ஊதிட்டு இருக்கோம். என்ன ஊதி ஊதி சொந்தமெல்லாம் நோது. அதுக்கு அந்த ப்ராப்பரான மெஷின் கொஞ்சம் கொண்டு வர வந்துட்டேன். வேணே இந்த இடத்துல ஒரு ஆளை மிஸ் பண்ணுறோம். அந்த தப்பித்தாரு. இந்த இடத்துல நாங்கள் ஒரு ஆளை மிஸ் பண்ணுறோம். நண்பன் மிது வேணே மிதுவை மிஸ் பண்ணுறோம். கோல் அடிச்சு கேட்கப்பா தன் எலும்புன வரையிலாடா அதுன்னு சொல்லிட்டு இருக்கான். கூப்பிட்டு வாடான்னு சொல்ல வாரானே இல்லைன்னு கணக்கில் எடுக்கான் எல்லா கதையெல்லாம். கடைசியாக நாங்கள் இப்போ பலூனை ஊதிட்டு இருக்கோம். என்ன ஊதி முடிச்சுட்டு ஃபுல்லாக வெளியில் டெக்கரேட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு என்ன ஃபைனல் லுக்கையும் காட்டுவோம். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ பலூனை வந்து கட்டிகிட்டு இருக்கோம். சனபுரம் வந்து வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறாரு, அதை ஆக்ட் பண்ணுறாரு, வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறாரு. நான் தான் இந்த வாசிக்கு பலூன் காட்டினேன். இப்போ இந்த 2 பலூனையும் சனபுரம் கட்டிட்டு என்ன அவர் பேர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க சனபுரம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. காத்தடிச்சோன்னு நம்மளோட காத்தடிக்க மிஷின்லாம் காட்டுற வழி மக்களுக்கு. ஸோ அவங்களே பாருங்க, காலையில் நாங்கள் பலூன் வாயில் தான் ஊதிட்டு இருந்தோம். வாயில் ஊத முடியல. பிறகு தான் இந்த மிஷினை ஒரு பொடியன்ட்ட வாங்கிட்டு வந்தோம். இந்த மிஷினை வந்து ஒரு பொடியன்ட்ட வந்து வாங்கிட்டு வந்தோம். இதை வந்து போட்டால் காற்று வரும். இப்போ உங்களுக்கு ஊதி செஞ்சு காட்டேன் பாருங்க. என்ன செய்யணும்னா இதில் சுவிட்சை போட்டுட்டோம். ஈஸியாக நம்ம கட்ட வேண்டியது. அப்படியே வழியில் போய் காட்டுறேன் உங்களுக்கும் எங்களோட டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி வெளியில் காட்டுறேன் பாருங்க. இப்படி தான் செஞ்சுருக்கிறோம். ஆல்மோஸ்ட் பலூன் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. இப்போ உள்ளுக்குள்ளே வந்து ஊதி வந்து பலூன் எல்லாம் கீழே போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நாங்கள் பலூன் எல்லாம் ஊதி கீழே போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த பலூன் எல்லாம் ஊதி முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வீட்டை போகணுமே. நான் வீட்டை போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்ப வரணும். ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்களேன். அது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பன் ஆஃபீஸ் அடிக்க வந்தாச்சு. இப்போ திறப்பு விழா வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே வாங்க உள்ள போவோம். எங்கடா டேய்
புஷ்பம் வேத புஷ்பம் புஷ்பம் பம்பேத யோவாயன நம்பேத ஆயகவாம்பவது ஹரி ஓம் புவன பவன ஓம தமிழ தப்பா சொன்ன பிரச்சனை இல்ல, சமஸ்கிருதத்தை தப்பா சொன்னா நிறைய பேர் சண்டை பிடிக்கிறது இருக்காங்க. ஓரளவு அதெல்லாம் மெச்சிக்க சொல்றாங்க. அப்படி தமிழன் அவர் சொல்லிப்பாரு, சமஸ்கிருதம் என்ற தலைப்பை வருது அவர் கடைசி அவர் வீடு கூட இருந்தானே ஐயா என்ன என்ன நவரன்ல இருந்து வாரு அது கடைசியா போட்டு 2 இந்தியாவில் இதை கொண்டு வச்சு தெரியுமா? அதை இவன் இதை தனியே வீடியோ எடுக்கலாம். இது இன்னொரு ஆள் தனியா எடுக்கலாம். நானும் வீடியோ எடுக்க உள்ள ஸ்டோரேஜ் எடுக்காம ஒரு போன் அப்படி தூக்கி வச்சிருக்காரு. சும்மா இந்த போனை தூக்குனா அவங்க கையதான் பொங்கு. கோயிலுக்கு பொங்க போனாலும் ஆற கூட்டிட்டு போறது, அவனை தான் ஒரு கூட்டிட்டு போறது. அவன் வச்சாதான் பொங்கு, நீங்க வச்சாதான் ப்ரோ பொங்கு. அவுட்ருங்க ப்ரோ. கொத்மலை தம்பிக்கு பசு ஆயிருமே பொங்கி வேற அடிச்சிருவோம். பால் எதுக்காக என்ன விளக்கம் இது விளக்கம் எல்லாரும் பார்த்துருக்கோம். வெயிட் பண்றோம், ஒரு மணி வெயிட் பண்றோம். இதுக்கான கேள்வி பலமையா நம்ம வீட்டுல எல்லாம் பால் காய்ச்சி குடிப்பாங்க. ஆனா இப்படி விசேஷ நாட்கள்ல புதுசா ஏதாச்சும் ஓபன் பண்றதுக்கான இது பொங்க வைக்கிறதுக்கான காரணம் சொன்னா, அதாவது வந்து இந்த பால் எப்படி பொங்கி வழிதோ அதே மாதிரி நம்ம செய்யற அந்த காரியமும் வந்து அப்படியே நஷ்டம் பொங்கி வழியணும், அதாவது செல்வம் பொங்கி வழியணும் என்றதுக்காக வேண்டி இந்த பால் பொங்கி வழியணும். பாலுக்குள்ளேயே இனிப்பு போட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த விஷயம் வந்து இனிப்பா இருக்கிறதுக்காக வேண்டி இனிப்பு போட்டு இது எப்படி பொங்குதான் கடை பொங்கணும் இல்ல இப்படி சொல்லலாம். மக்கள் வெள்ளம் வரணும் அதிகமான கடைக்கு அப்படி சொல்லலாம். ஊற்றி வச்சிருக்கான், அவன் பிரிச்சு விட தான் இப்போ பொங்க வருது. வெற்றிகரமாக பால் பொங்கி விட்டது. இப்ப சொல்லணும் பிரதர், நீங்க இந்த பால் பொங்குற மாதிரி பொங்கி வழியணும் அப்படின்னு சும்மா மறுபடியும் முதல்ல இருந்தா. வெல்கம் டு பாய்ஸ் ஆஃப் மனிஷான் ஆஃபீஸ். உள்ள நண்பன் முதலாவது அம்மா தான் அப்ப நான் ஒருத்தர் மேற மாட்டேன் இங்க பார்த்தேன் அவங்க வீடியோ அனுஷானுக்காண்டி இது இந்த அந்த 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 ஸ்கூல் கட்டின மட்டும் போட்டேன்னா என்ன சேனல் பேரு கூட அனுஷன் சொல்லேன் வந்தேன் பொறுப்பு சம்பந்தங்கிற கொப்பியில் எழுதி வச்சிருக்கேன் சொல்ல கூட்டி வந்து காட்ட போயிட்டான் யாரா இருக்கலாம்
சொல்லண்டா ஓ சொல்லுங்க பாருங்க இரண்டா ஒளிமே இல்லைங்க சொல்லுவோம் சரியா ஓகே மக்களே இப்போ என்ன விளக்கம் பண்ணி சொன்னால் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பொல்யூஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் தானே இதுக்கு உண்மையிலே அழைப்பு ஏற்று வருகிறது வந்து எல்லாருக்கும் என்ன இப்போ தூரத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து என்ன எல்லாரும் வந்திருக்காங்க கிருஷ்ணாண்ணா அதே இதில் எங்களோட அத்தனை நான் சொல்கிறேன் சரியா நாளைக்கு அவங்கள தான் நான் ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறோம் அதே மாதிரி அண்ணா அவங்களோட சொந்தம் அண்ணா வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத பழக்கம் அதில் சேர்த்து இங்கே வரவணம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க கிஃப்டோட வந்து சேர்ந்துருக்காங்க சசியம்மா அப்போ இவங்களும் வந்து போகிறாங்க அதை தாண்டி இப்போ இங்கேருந்து பக்கத்துலேருந்து அழைப்பேட்டு வருகிற எல்லா என்ன நண்பர்களும் யூடியூபர்கள் என்ன எல்லா யூடியூபர்களுக்கும் இந்த இடத்துல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் வந்து சொல்லி வந்ததுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து காலையில் விடியச்சாவும் 5 மணிக்கு கிடந்து பலூன்லாம் காட்டுறான் நண்பன் எல்லாருக்கும் நன்றி காலையில் பிறநாளெலாம் வந்து மரம் கட்டுறதுக்கு நன்றி திவானுக்கு நன்றி முடிப்பேர் நன்றி முடிப்பேர் இருக்காங்க என்ன நன்றி பொதுவாக சொல்லுவேன் ஒரு ஆள் சொல்லாடி மரம் மிஸ் ஆயிரும் பொதுவாக சொல்லுங்க இது வேற நன்றியா அவன் அப்படியே ஓகே உண்மையிலே கிருஷ்ணா பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு அவனோட வீட்டு வேலை இருந்ததுன்னு வேலை இருந்தாலும் வேலை பழுக்களுக்கு மத்தியில் வந்ததுக்கு உண்மையில நன்றியை சொல்லிக் கொள்றேன் என்றால் காரணம் என்ன சொன்னா நிறைய பேரும் சொல்லுவாங்க என்ன கிருஷ்ணாவுக்கு மனுஷனுக்கு சண்டையாம் சண்டையாம் பிரிஞ்சுட்டாங்கன்னா பேசினாங்க அவங்களோட வாட்டில் ஒரு கதையை வந்து கட்டிட்டாங்க ஏன்னா அவங்களோட வேலைப்பொழு காரணமாக எங்களோட வேலைப்பொழு காரணமாக வந்து சந்திக்க முடியல ஒரு சில காரணங்களை வச்சு அதையே வந்து பேசி கொண்டிருக்கீங்க இதில் ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று வந்து அனுப்பிடுங்க ஓகே உண்மையிலே நன்றி வந்தது கவிதாசுக்கு இப்போ பார்த்தீங்க சொன்னால் எங்களோட நிறுவனத்தில் வந்து நாங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பொறுப்பு வந்து கொடுத்துருக்கோம் அப்போ அந்த வகையில் பார்த்தீங்க சொன்னால் வந்துட்டு இப்போ கொஞ்சம் பேர் ஆட்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பு கொடுப்போம் அவங்கள தான் இங்கே நின்று இதை வந்து முன்னெடுத்து இதை வந்து செய்வாங்க அந்த வகையில் முதலாவது ஒரு பொறுப்பு ஆள் கொடுக்க போகிறோம் எங்கே தம்பி பாத்தீங்கன்னா இடம் ஒன்று இருக்கு ஓகே போதும் வாங்க பொறுப்பு சொல்லிட்டு சரியோ இவர் பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னா வந்துட்டு சோசியல் மீடியா ப்ரொமோஷன் பொறுப்பதிகாரி இவர் தான் மார்க்கெட்டிங் இங்க இருக்கக்கூடிய விளம்பரப்படுத்தல முழுக்க வந்து இவர் தலைமையில வந்து நடக்கும் சொல்லிக்கிட்டோம் எல்லாரும் கைதட்டுங்களா சரியோ எங்களோட கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களாக எடிட்டராக வந்து அதே இதில் வந்து யூடியூப்ல ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் வந்து கிருஷ்ணாட்ட சொல்லுவோம் அதே மாதிரி திவானோட சொல்லுவோம் அதை தாண்டி செய்யக்குள்ள வந்து இப்போ தம்பி வந்து செய்வான் எல்லா பொறுப்பும் அவர் அம்மா செய்வார் நன்றி அவருக்கு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருந்தாங்க சந்தோஷமா நன்றி தெரியும் அடுத்த பொறுப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேசைக்குரிய யாருன்னு சொன்னால் இவர் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் யாரென்றால் மேனேஜர் இல்லாத டைமில் வந்து மேலதிக விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் எங்களுடைய கேமராமேன் எல்லாம் வந்து செய்யக்கூடிய எங்களுடைய அம்மா வாங்க பொறுப்பு எங்கட சேவையை விளையாட்டுத்தனமாக இல்லாமல் சீரியஸாக எடுத்து நடத்த பொறுப்பளிக்கின்றோம் நேர்மையாக செய்ய பொறுப்பளிக்கின்றோம் சரியோ ஓகே தனியார் கம்பெனி அதுல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் பொறுப்பு வந்து நாங்கள் மெதுவாக கொடுத்துருக்கோம் வாழ்த்துக்கள் சரியோ அவனுக்கு என்ன நீங்க அவசியமா சரி கேள்வி இல்ல உண்மையை சந்தோஷமா இருக்கு என்ன இவ்வளவு நாளும் வந்து ஒரு ஃப்ரீடமா தெரிஞ்சோம் இல்ல விளையாட்டு பின்னியத்தில் விளையாட போறேன் காலையில நம்ம நினைச்சிருக்கேன் வரேன் இது ஒரு கம்பெனிக்குள்ள வேலை செய்யக்குள்ள குறிப்பிட்டேன் இப்போ 8 மணி 5 மணி கூட அது வேலையை நம்ம செய்யலாம் இவ்வளோ நாள் நம்ம நம்மளோட வேலை செஞ்சானே வேண்டிய இந்த ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு யூடியூப் வீடியோ எடுக்கிற வேலை இருந்தும் அவரோட வேலையை பார்க்கறது ஒருத்தட்ட கேட்காம ஓடலாம் இப்போ போகல இப்போ ஒரு ரெண்டா தனியாக பின்னுக்கு மட்டும் இப்போ உங்களுக்கு இல்லை கம்பெனி தான் நோக்கமே பிள்ளையா
நன்றி. சரி அண்ணா, ஓகே. அடுத்த பொருள் வாங்க. ஓகே, அடுத்த பொருள் வாங்க தம்பி. பார்த்தீங்கன்னா இப்போ யூனிவர்சிட்டி எடுபடுது இன்ஜினியரிங். அப்போ அடுத்த பொறுப்பு கொஞ்சம் அமைதியாக வரும். இப்போ மெயினாக இப்போ மிதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிற்க மாட்டா சேர்ந்தாண்ணா வீடு எடுக்கண்டா வெளியில் போயிடுவாங்க. சனுவதை மாதிரி வந்து ப்ரொமோஷன் போயிடுவாங்க. இங்கே மெயினாக வந்து நின்று வேலை செய்யக்கூடிய ஆளுன்னு சொன்னால் இவர் தான். உங்களோட பேரை சொல்லுங்க. சனோஜன். சனோஜன். ஆனால் ஆள் கட்டிக்காரு. வாங்கி ஓகே, அதையும் சொல்லி விடுறோம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இருங்க கைதாட்டுங்க எல்லாருமா. ஓகே, அடுத்த பதவி நாங்கள் விட்டு போகிறோம். அடுத்த பார்த்தீங்கன்னா வாங்க. அடுத்த ஒரு இன்னொரு சேவை செய்யறோம் இல்லைங்க. இன்னொரு சேவை என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நம்மளோட முயற்சியில் நான் அந்த ஏற்கனவே வந்து டிக்டாக்கில் வந்து சொன்ன மாதிரி இப்போ இன்று முதல் நாங்கள் அதாவது இன்று முதல் எங்களுடைய வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 100-120 கிலோமீட்டர்லேருந்து உங்களுக்கு தெரியும் தாந்தாமலை அந்த சைட்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து போக்குவரத்து வசதி கொஞ்சம் குறைஞ்சிது. ஏன்னா அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்று முதல் நாங்கள் ஒரு 100-120 கிராமங்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச போக்குவரத்து சேவையை வந்து நாங்கள் இன்று முதல் வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். பார்த்தீங்கன்னா 24 மணித்தியால சேவை. அது இவர் தான் வந்து முழுக்க நிற்பார். இவர் தனி வாகனம் நான் கொடுத்து இவர் தான் எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணுவார். இப்போ யாராவது வந்து கோல் அடிச்சிங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஆஃபீஸ் கூட வந்து இவர் வந்து கோலை ஆன்சர் பண்ணி இவர் வந்து போக வேண்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு சேர்ப்பாங்க. இது எங்களுடைய முதலாவது முயற்சி. எதிர்காலத்தில் இன்னும் உதவிகள் செய்யலாம். உண்மையிலே அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் இந்த உதவி செய்கிற விருப்பம் உண்மையிலே எப்படி வந்தது என்று நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டீங்க. அதுக்கான முக்கியமான காரணம் வந்து இல்லை உண்மையில் வந்து கிருஷ்ணான் காரணம் சொன்னால் நான் வந்து கொழும்புல தெரிஞ்ச விஷயம் நல்லா இருக்குன்னு கோட்டா ஹோம் அந்த வீடியோ வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஒரு தேவைக்காக வந்தவர் தொடர்பு கொண்டு போனது பிறகு 2 பேருக்கு நல்லா ஒத்து போச்சு. அதுக்கப்புறம் நான் கிருஷ்ணா இல்லை முதல்ல நான் தான் போனேன் கிருஷ்ணாவை தேடி. யாழ்ப்பாணத்துக்கு போனவர் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கார். அப்போ ஃபேமஸாக நாங்கள் எடுத்து போனால் சரி அப்போ வந்து எடுத்து போட்டாங்க. வியூஸ் வரும் என்ற அடிப்படையில் நாங்கள் போனோம். உண்மையான நோக்கம் அது. உண்மையில் வீடியோ பார்த்துருந்தாங்க. போயிட்டு சந்திக்க உடனே வந்தார். நாங்கள் முதலாவது இன்டர்வியூ பண்ணுறோம்னா நான் அவர் வந்து முதல் நாள் இன்டர்வியூ பண்ணது. அவர் என்ன பீச்சில் வச்சு என்ன பிஹெச் அப்துல் கலாம் இன்டர்வியூ பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த முறை கொழும்பு வரக்குள்ளே நல்லா கனெக்ஷன் ஆகிடுது. நல்லா பழகினது பிறகு நாங்கள் கோட்டாவை முடிஞ்சது பிறகு நாங்கள் போனாங்க. போன டைமில் கிருஷ்ணா வந்து உதவி திட்டங்கள் வந்து செஞ்சுட்டு வந்தவங்க. அவர் அந்த உதவி திட்டங்களை பார்த்துட்டான். ஒரு கிளிநொச்சிக்கு போன டைமில் நாங்கள் 2 பேரும் பைக்கில் போனாங்க. போன டைமில் வந்து அப்போ அண்ணா வந்து ஒரு வீடியோ எடுத்தவர், ஒரு உதவி கேட்டவங்க. அப்போ அண்ணன் தான் சொன்னவர், அவர் வேலை சொன்னவர் என்னென்னு சொன்னால், தம்பி இப்போ நானும் வந்து தொடர்ந்து போடையிலாது, இப்போ நீயும் என்னோட இருக்கிறார், நீயும் பார்த்து உன்னால் முடிஞ்ச சப்போர்ட் செய்ய, நீ யூடியூப் தானே செய்கிறான்னு கேட்டு முதலாவது வீடியோ வந்து அண்ணா அன்னைக்குள்ள நாங்கள் செய்தாங்க. அண்ணா கிளம்பி செஞ்சுனாங்க. அதுலேருந்து தான் ஆரம்பம். அதுலேருந்து வந்தால் முதல் படி இப்போ 1008 பிரச்சனைகளை வந்து உள்ள நிறைய சொல்ல விரும்பல பிரச்சனையால் இப்போ உதவி திட்டங்களை வந்து நிப்பாட்டி வச்சுருக்கோம். இருந்தாலும் எங்களோட முயற்சியில் வந்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அண்ணாட்ட நான் கால் பண்ணி கேட்டேன். நான் அண்ணா அப்படி ஒரு விஷயம் ஒன்று செய்ய போகிறேன்னா என்ன வேணும் சொல்லவும், தம்பி நல்ல விஷயம் நீ செய்யணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை வந்து முதலாவது அவர் தான் சொல்லியிருந்தவர். வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருந்தார். உண்மையில் அண்ணாவுக்கு நன்றி. உனக்கு நன்றி. எனக்கே தெரியாது. ஓகே, சந்தோஷம். இவ்வளவுதான் நாங்கள் வழங்கக்கூடிய பொறுப்பு. அடுத்து இன்னொரு 2 தங்கச்சாக்கள் இருக்காங்க. ஒரு ஆள் நான் காட்டல, ஒரு ஆள் காட்டுறோம். சர்ப்ரைஸ் டெலிவரி வந்து செய்யணும். அதில் வந்து இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு நிறைய வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. சரி, பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து நிறைய வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அப்படி சர்ப்ரைஸ் பண்ணவங்கள பொடியன் தான் வந்து மிக்கிக்குள்ளேருந்து பறனு. அப்போ வந்து அவங்க பக்கத்துலேருந்து டான்ஸ் பண்ணக்குள்ளேயோ அவங்க வந்து ஒரு ஹெல்த்தி ஃபீலிங்கை வந்து இது பண்ணுவாங்க. அப்போ அதனால் கேர்ளே வந்து இப்போ 2 பேர் வந்து கேர்ள் எடுத்துருக்கோம். அவங்களே மிக்கிக்குள்ளே போனான்னு சொன்னால் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கூச்சம் வராதுன்னு. அப்போ சோசியலிசமாக வந்து அவங்களோட வந்து கழிச்சு கொள்வாங்க. கிட்டத்தட்ட தங்கச்சி வந்து 1 வருஷத்துக்கு முந்தி என்ன வீட்டை வந்தீங்க. வீட்டை வந்த டைமில் தங்கச்சி வந்து மனவரத்தைப்பட்டு காய்ச்சிருந்த ஒரு விஷயம். ஆனால் எனக்கும் வந்து வெளியில் போகிறதுக்கு விருப்பம், இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறதுலாம் விருப்பம். நாங்கள் ஒரு இடத்துல வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறது கேட்டுனாங்க. அவங்க வந்து எடுக்கல சரியா மனக்கவலைப்பட்டு அழுதவங்க. நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் செய்கிறீங்க, இவங்களையும் எடுத்து செய்யுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கான தேவைகளை ஏற்படலை. இப்போ ஏற்பட்ட அடிப்படையில் வந்து நான் கோல் எடுத்து கதைச்சி நேரடியாக கூப்பிட்டு கதைச்சி உங்களுக்கு ஓகே தான் சொல்லிட்டு இவங்களும் அவங்ககிட்ட ஃப்ரெண்ட் என்ன
இன்னொரு தங்கச்சி எடுத்திருக்கேன். அவங்களோட முகம் காட்ட விரும்பல. இவங்க பிரச்சனை இவங்க வந்து வீடியோலாம் கதைப்பாங்க என்றால் ஒருத்தங்களுக்கு வேலை வாய்ப்பு தான் வேண்டாது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் வந்து வேலை வாய்ப்பு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, அவங்களும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. எங்களுக்கு வந்து நேர்மை முக்கியம், என்ன நேர்மையாக இருக்கணும். அந்த அடிப்படையில் இவங்க கேட்ட அடிப்படையில் ஆனால் நாங்கள் இவங்களை சாய்ஸ் பண்ணி எடுத்து இப்போ அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். கிட்டத்தட்ட டிரைவர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. எங்கள்கிட்ட 5 பேர், கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு 10 பேருக்கு மேலே இந்த கம்பெனியில் வந்து இப்போ வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு தானே. அவங்களை இப்போ சம்பளம் கொடுத்தா நாங்கள் இது பண்ண போகிறோம். உண்மையிலே சந்தோஷம். இன்னொரு 10 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச போக்குவரத்து சேவை மட்டும் இல்லை, ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்துன்ற அந்த சந்தோஷம். இப்படி இருக்காமல் வந்து வளர்ந்து போகணும். உங்களுடைய ஆதரவு என்ன இதில் ஒவ்வொரு யூடியூபர் உங்களோட வந்து நிறைய பேர் வந்து கதைப்பாங்களேன்னு ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து அனுப்பி வச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் பாதுகாப்பான சேவை வழங்குவோம். நான் மட்டும் இல்லை, அண்ணா டைம் வந்து பேன் இருக்குது, கேரி வச்சுட்டுக்கு என்ன இல்லை. இப்போ என்னென்னு சொன்னால் உண்மையான விஷயம் தானே. இப்போ மட்டக்களப்பு வரக்குள்ள வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வருவீங்க, மட்டக்களப்பு வரக்குள்ள நீங்கள் எங்கள்கிட்ட வருவீங்க. யாழ்ப்பாணத்துக்கு போக்குள்ள வந்து என்ன அங்கே போயிட்டு நீங்கள் அண்ணாவை வந்து தொடர்பு கொண்டு நாங்கள் அந்த சேவை வழங்குவோம். வேணா அந்த தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. எந்த ஃபோன் நம்பர் சொல்கிறேன், அதை சொல்லி நல்லா செய்கிறேன். 076 618 39 83 076 618 39 83 அப்படின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு. இது வந்து இந்த ஹயருக்கு தானே உங்களுக்கு யாழ்ப்பாணம் இலவச தேவைக்கு இல்லை தான். இல்லை அப்புறம் எங்கட கணவர் அடிப்பாங்க. சரி, அப்போ அங்கேருந்து நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போகணுன்னு சொன்னால் வந்துட்டு அண்ணா வந்து துறை கொண்டு போகலாம். இப்போ வாய்ஸ் ஆஃப் பொல்யூஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் சொன்னால் வந்து இந்த இதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்களை வந்து உண்மையில் உள்ளடக்கலாம். இப்போ உண்மையிலே நம்ம ஒரு எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் வந்து அது இன்றைக்கு நாளையோட முடிகிற ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தான் அந்த விஷயத்தை வந்து செய்யணும். என்ன இதில் வந்து இப்போ எல்லாம் வந்து முன்னுக்கு வரையிலாது, ஒரு 2-3 வருஷம் வேணும் இதில் வந்து அனுபவப்பட்டு வாரத்துக்கு. என்றால் இப்போ டூரிசம் அப்படின்னு சொன்னால் வந்து நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஆட்கள் அனுப்புறது, வெளிநாட்டு சுற்றுலாவுக்கு அனுப்புறது, அடுத்து படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா வந்து எடுத்து கொடுக்குறது, டிக்கெட் வந்து புக் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உண்மையில் இருக்குது. அரசாங்க அனுமதியை பற்றி செய்கிறாங்க, அது இருக்குது. ஆனால் அரசாங்க அனுமதி இல்லாமல் வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் ஆக்கள் அனுப்பி நானே வந்து இப்போ வழக்கு போகலன்னா அந்த ஒரு கேஸ் வந்தது. லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் செஞ்சு 6 மாதம் 1.5 வருஷம் ஜெயில் வந்து கொடுத்துருக்காங்க அனுமதி இல்லாமல் செஞ்சதுக்கு. ஒரு 5 லட்சம் ரூபா காசை வந்து ஏமாத்துறதுக்காக வேண்டி. அப்போ நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குன்னு நாங்கள் வந்து இப்போ அனுமதி எடுத்து தான் அதை வந்து நாங்கள் செய்வோம்னு செய்கிறேன்னு சொன்னோம். ஆனால் இப்போ செய்கிற ஐடியா இல்லை. எதிர்காலங்களில் வந்து வெளிநாட்டுக்கு சும்மா அனுப்புறதை விட நாங்கள் சுற்றுலா, உள்ளூர் சுற்றுலா இப்போ நாங்கள் மெயின் பண்ணி செய்வோம். இங்கே பழைய எல்லாம் வந்தது அப்புறம் நாங்கள் வெளிநாட்டுக்கும் மக்களை நாங்கள் அனுப்பி நாங்கள் சுற்றுலா போகிறதுக்கு சிங்கப்பூர், மலேசியா என்ன பார்க்கக்கூடிய அழகான இடங்களுக்கு வந்து அனுப்புவோம். இது ஒரு மெயினான விஷயம். இது இப்போ செய்ய மாட்டோம் ஆரம்பத்தில், ஏன்னா பழையவனும் பெஸ்ட்டுக்குன்னு பழைய ஒரு கொஞ்ச காலம் சென்றது பிறகு வந்து கண்டிப்பாக செய்வோம். அதே இதில் நாங்களும் வாகனம் எடுத்து அடுத்த வாகனங்கள் எடுத்து அந்த நினைக்கிற வாகனம் வந்து பார்ட்னர்ஷிப் வாகனம் இப்போ எல்லாமே உங்களுக்கு கொடுக்கல. அண்ணாட்ட வந்து டெகனர ஒரு பீரியஸ் என்னன்னா அதை வந்து கொடுத்துட்டாங்க. இந்த வந்து வாகனம் எடுத்தான்னு சொன்னால் இப்போ எங்களோட சேர்ந்து செய்வார். இப்போ எங்களுக்கு வந்து இப்போ எங்களோட கம்பெனி ஊடாக தான் அந்த நாங்கள் ஆர்டர் எடுத்து செய்வோம். அண்ணா வந்து எங்களோட கம்பெனி ஊடாக தான் அந்த ஹயர் போவார். இப்போ உதாரணத்துக்கு அண்ணா வந்து ஒரு வீதம் இருக்கு, ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு, எங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. அது சொல்ல போனால் ஒரு கமிஷன் மாதிரி தானே இருக்கு. கமிஷன் மாதிரி நாங்கள் செய்வோம். அதே மாதிரி வந்து நீங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களோட வாகனத்துக்கு வந்து வேலை இல்லைன்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட சேர்ந்து உங்களுக்கு ஓகே தானே, நாங்கள் சொன்ன கமிஷன் உங்களுக்கு ஓகே தானே, உங்களோட மனசை பாதிக்கூடியமா இருக்கா? இல்லை இல்லை இல்லை, நான் உங்களுக்கு நீங்கள் புதுசாக திறந்தபடியாக நானும் உங்களோட இணைஞ்சு செய்கிறதுல எனக்கு மிக சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்களோட ஊர் பொடியன் நம்மளோட சொந்த மாதிரி தான், என் தம்பி மாதிரி தான், அவனும் வளரணுமெண்டு கம்பெனியும் வளரணுமெண்டு நான் சேர்ந்து செய்கிறேன். ஓகே ஓகே. அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாகனம் வந்து நாங்கள் இப்போ இது பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ அக்ரிமெண்ட் போடுவோம். என்ன நாங்கள் 26ஆம் தேதி பிறகு நாங்கள் லோயர் மூலமாக வந்து அக்ரிமெண்ட் போடுவோம். இப்படி பெர்சன்டேஜ் வாகனத்தின் சர்வீஸ் எல்லாம் யார் பொறுப்போ, இது டிரைவர்லாம் வந்து யார் அனுப்புவான்ற முழு விஷயத்தோடு நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு, என்றால் எதை செய்தாலும் சட்ட திட்டங்களோட செய்யணும். சட்டத்துக்கு மதித்து நாங்கள் செய்தோம்னு சொன்னால் நாளைக்கு எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அப்போ அதனால் வந்து இன்றைக்கு அண்ணா போக வேண்டியது முதலாவது என்ன போக வேண்டியது, நாங்கள் அந்த அக்ரிமெண்ட் போடாதபடியாக தான் இன்றைக்கு வந்து அண்ணோட வாகனத்தை போகாமல் வந்து இப்போ எங்களோட வாகனத்தை நாங்கள் அனுப்புகிறோம். இப்போ 25ஆம் தேதி பிறகு நாங்கள் போயிட்டு வந்ததுக்கு பிறகு வந்து எங்களோட வாகனத்தில் நாங்கள் அண்ணாவோட அந்த அக்ரிமெண்ட் போட்டு அண்ணா வந்து போவார். ஏன்னா அவரும் வந்து இப்போ சும்மா இருக்கிறார்ல, அவரும் வாகனங்கள் டிரைவிங் வேலை வந்தாலும் அதை போய் செய்கிறார், கொழும்புல இருந்து செய்தவர். இப்போ இதே மாதிரி இப்போ வீட்டில் சும்மா இருக்கிற வாகனங்களுக்குள்ளே எங்கள்கிட்ட வரக்குள்ளே வந்து நாங்கள் உங்களுக்கு உங்களோட வாகனத்துக்கு வந்து தொழில் வாய்ப்பு கொடுப்போம். என்ன அதே மாதிரி செஞ்சு கொள்ளும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அதை தாண்டி இப்போ இலங்கையில் வந்து உண்மையிலே சுற்றுலா தலங்கள் வந்து நிறைய இருக்குது. அது நிறைய பேருக்கு உண்மையிலே தெரியாதுன்னா, உண்மையிலே இந்த வெள்ளைக்காராக்களும் சிங்களாக்கள் நம்ம தமிழாக்கள் பேச தெரியாது. சிங்களாக்கள்லாம் பார்த்தா எப்போவுமே வந்து வாகனத்தில் வந்து ஒரு டீமாக வந்து இடங்களை பார்த்து தான் போவாங்க. எல்லா சிங்களாக்கள் வெள்ளைக்காராக்கள்லாம் இங்கே வராங்க, நம்ம நாக்கள் வெளியிடத்துக்கு போகிறாங்க.
ஏன்னா உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் உண்மையிலே தெரியாதுன்னு. அப்போ இதில் நோக்கம் வந்து மட்டக்களப்பு மட்டும் இல்லை, தெரியாத நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்குது. அதே வந்து நாங்கள் யூடியூப் வச்சிருக்கோம்ன்ற அடிப்படையில் வந்து அதே நாங்கள் ப்ரோமோட் பண்ணி காட்டுவோம். என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த புதிய இடங்களுக்கு நீங்கள் வரலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன கவலைப்பட்டு காய்ச்சி விஷயம், மட்டக்களப்புலேயே எவ்வளோ இடங்கள் இருக்குன்னா யாருமே வாரலைன்னு சொல்லிட்டு. ஏன்னால் நிறைய பேர் வந்தவங்க சொல்லுவோம் ஒன்று அழகாக இருக்குது, அழகான இடம், இதெல்லாம் தெரியல மட்டாக்கள்னு சொல்லிட்டு அதை காட்ட வேண்டிய பொறுப்பு யூடியூபர், இந்த முன்னுக்கு இருந்து வீடியோ எடுக்கக்கூடிய யூடியூபர் உங்களோட பொறுப்பு அதுன்னு காட்டிங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் எல்லாம் நீங்கள் வருவாங்க, கவரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, இப்போ கதைக்கணும்னா நிறைய கதைக்கலாம் இன்னும். அடுத்த வந்து சர்ப்ரைஸ் இருக்குது. நான் சொன்ன இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்து இப்போ உங்கள் இடங்களுக்கு பிறந்த நாளுக்கு அடுத்து வந்து திருமண நிகழ்வுக்கு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னாலும் வந்து நாங்கள் ஒரு தரமான வகையில் வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுவோம். எல்லாம் வந்து வடிவாக செஞ்சு கொள்ளலாம். இப்போ நார்மலாக வெளியில் போகிற இதுகளை விட உங்களுக்காண்டி கொஞ்சம் பண்ணாலும் நாங்கள் எங்களை நம்பி வரக்கு குறைச்சி இல்லை உண்மையிலே குறைச்சா அதை சொல்லிவிட்டா ஓகே தவிர இப்போ நீங்கள் வந்து ரேட்டுகள் சொல்ல போனால் அது கனவிதமான கேள்வி உருவாகி கொண்டு நாங்கள் இப்போ அண்ணா சொன்னால் நீங்கள் நேரடியாக வாங்கினா நான் வாகனத்தில் விலையை பற்றி உங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நான் கதை பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அண்ணா வந்து அவரோட பெர்சன்டேஜை கதைச்சை விட என்ன தம்பி நீங்கள் என்ன கொழம்பு போயிட்டு வரதுக்கு இவ்வளோ சீப்பாக இருக்கீங்க, நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாமல் நம்ம வந்து 5 தரம் கொழம்பு போயிட்டு வந்து நம்ம சர்வீஸ் போடணும், கார் வேகனர் கார், அப்போ சர்வீஸ் போடணும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னார். அப்போ நான் சொன்னேன்னா நம்ம நிறைய வாகனம் எடுத்து செய்யணும்னு சொன்னால் நம்மள்டையும் வந்து ஆக்கல் பண்ணணும்னு சொன்னால் 2000-3000 நம்ம குறைச்சா தான் நம்மள்ட்ட வருவாங்களேன்னு. ஏன்னா இப்போ நிறைய பேர் செய்கிற விடத்தை தெரியுதாண்ணா இங்கே வரணும்னு சொன்னால் நம்ம குறைச்சி தானே போவாங்க. அடுத்த நமக்கு விளங்குதாங்கன்னா இவ்வளோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், இந்த டீலுக்கு உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் நீங்கள் எங்களோட சேர்ந்து பயணிகள் சொல்ல. நீ இப்படி சொன்ன விதத்தில் அதை மட்டும் சொல்லாமண்ணா கொழம்புக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களான்ட்டு நீங்கள் இப்படி இவ்வளவு குறைவான்னு சொல்லி அவர் கேட்டதால எவ்வளோ எடுக்கிறீங்க கொழம்புக்கு? நான் கொழம்புக்கு வந்து இப்போ காரண்டு சொன்னால் வந்துட்டு நாங்கள் ஒரு 12,800 எடுப்போம். இங்கேருந்து போகிறோம், இங்கேருந்து போகிறதுக்கு பியூலாம் அவங்களோட அப்படி மொத்தம் டிரைவர் சம்பளம் எல்லாம் அவங்க கொடுக்கும். அது நாங்கள் டிரைவருக்கும் இது சேர்த்து சொன்னோம், வாகனத்தில் செலவு பண்ணால் இப்போ பேனுக்கும் அடுத்து வந்து நாங்கள் பேனுக்கும் அடுத்த டிரைவரோட சேர்த்து நாங்கள் 21,000 தான் எடுக்கிறோம். பேனுக்கும் டிரைவருக்கும் 16,000 ரூபாய்க்கு நம்ம டீசல் அடித்தோம்னு சொன்னால் 37,000 தான் முடியும். அப்போ இங்கேருந்து மற்ற இடத்த போகிறதுக்கு வந்து 40,000 போகுதுன்னு 40. இப்போ நார்மலாக கேட்க போனால் வந்து 40,000 எடுக்கிறாங்க. ஏசி போட்டு போனால் 48. நான் வந்து மட்டக்களப்பில் ஒரு சில இடங்கள் எடுத்து கேட்டுனா 50 கேட்டாங்க நேற்று. அப்போ கிட்டத்தட்ட 40,000 பார்த்தாலேன்னா 7,000 ரூபாய்க்கிட்ட 8,000 குறை வருது. மற்ற கோமனா நீ ஏசி போட்டு விடுறதே நல்ல மாட்டேன், வேனுக்கும் வந்து சேஃப்டியாக ஏசி போட்டு தான். இப்போ அவங்க தானே இப்போ டீசல் அடிப்பாங்க. 16,000 அடிச்சா ஓகே. எங்களுக்கு தெரியும் ஏர்போர்ட் போகிறோன்னு சொன்னால் இங்கேருந்து கலவஞ்சூர்லேருந்து போகிறோம்னா 16,000 ரூபாய்க்கு அடித்தா ஓகே. அப்போ 37,000 தான் வந்து பேனுக்கு வந்து முடியும். காருக்கு வந்து 27,000 அப்படி தான் முடியும். எல்லாம் டோட்டல் 27, 28 தான் முடியும். அது வந்து கிலோமீட்டர் கணக்கில் இல்லை 12,000 இல்லை அன்லிமிட்டெட் காருக்கு. இப்போ கிலோமீட்டர்னு சொன்னால் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் அன்லிமிட்டட் இருக்குது. அதுக்கு வந்து 8,900 ரூபா ஒரு நாளைக்கு 220 கிலோமீட்டர் இருக்குது. 8,900 எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு நாங்கள் 25 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். 25 ரூபா 25 அது குறைவுதான். 65 ரூபா எடுக்கிறாங்க, 100 ரூபா போடுறாங்க. சிங்கப்பூர்ல நினைக்கிறேன் 200 ரூபா இருக்குண்ணா. உங்களுக்கு ஃப்ரீயாகனா நீங்கள் கல்யாணம் ஆமாம் பால் கொண்டுவாங்களா தாய்க்கு தான் அந்த வேலை கலைக்கிறான். அதுக்குள்ள இப்போ ஆக்கல பாவம். சரி போகும்போது சொல்லுவோம் நம்ம டீம் இங்கே வாங்க, நம்ம சேனல்ல சொல்லணுமே வாதம் சரியோ ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பியும் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஆஃபீஸ் வந்து ஓப்பன் ஆகி வந்து இன்றைக்கு காலையில் என்ன விடிய காலையில் வந்து நாங்கள் ஒரு ரிப்போரம் இவங்க கனடாவிலேருந்து வந்திருக்காங்க. நாங்கள் இலங்கையில் கண்டினூரிலேயே இருக்கக்கூடிய அந்த இடங்களை வந்து சுற்றி காட்டுறோம் இவங்க 2 பேரும். அதே நேரத்தில் இவரும் வந்து அவங்களோட சொந்தம் தான் என்ன தனேசனா வந்து சொல்லி வந்து அனுப்பியிருக்காங்க. உண்மையிலே ஒரு கிஃப்டெல்லாம் வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. தனேசனாவுக்கும் அடுத்த சுதரண்ணாவுக்கும் வந்து நன்றிகளை வந்து சொல்லிக் கொள்கிறோம். சரியோ அடுத்து இவங்க மகளா அக்காவுக்கும் நன்றி சொல்கிறோம் வந்ததுக்கு சந்தோஷம். எங்கே பார்த்தீங்கன்னா மக்களே நம்மளோட அனுஷா நண்பண்ட ஆஃபீஸ் ஓப்பனிங் வந்த இடத்த எஸ்கே அண்ணா மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வகையில் எஸ்கே அண்ணாட்ட ஒரு சில விடயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களை சந்திச்சது சரியான சந்தோஷம். அதாவது உங்களோட காணொலிகள்லாம் நிறைய பார்த்துருக்கேன், எல்லாமே பிடிக்கும் எனக்கு. நீங்கள் மற்றவங்களை உதவி செய்கிறதா இருக்கட்டும், அப்புறம் நீங்கள் கதைக்கிற விதமும் எனக்கு பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் பர்சனலி எனக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆனது, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்டார்டிங்கில் உங்களோட வீடியோ பார்க்கக்குள்ள எனக்கு ஒரு மாதிரி உங்களை பார்த்தா பயம் மாதிரி ஒரு ஹார்ஷான ஆளாக இருப்பாரோ, ஒரு பிஹேவியர்லாம் அப்படி இருக்கும்.
முரட்டுத்தனமாக இருப்பார் அப்படியெல்லாம் நான் பர்சனலி ஃபீல் ஆகிருக்கேன். பட் உங்களை வந்து நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஃபீலிங்ஸ்ன்றது எனக்கு இல்லை. என்ன காரணம்னு சொன்னால் நீங்கள் அவ்வளோ ஹம்பிளாக இருக்கீங்க, டவுன் டு எர்த் அந்தளவுக்கு இருக்கீங்க. எங்களோட வந்து கதைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஜாதவும் அதை சொல்லியிருந்தேன். உண்மையிலே நீங்கள் ஒரு நல்ல பர்சன். எனக்கு எப்படி சொல்கிறேன், எனக்கு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு இந்த தருணம் இருந்தது. உண்மையாக நான் கடுமையாக எக்ஸாஜரேட் பண்ணி கதைக்கணும்னு நினைக்காதீங்க. அதான் உண்மை, இயல்பாக கதைக்கிறது தான் இது. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ உண்மை என்னன்னு சொன்னால், இப்போ எந்த விஷயமுமே எங்களுக்கு வந்து தூரம் இருந்து பார்த்து நாங்கள் இப்போ சொல்லுவாங்க வந்து ரோன் ஜட்ஜ் புக் பை கவர் பேஜ் அந்த மாதிரி, அதாவது வந்து அந்த கவர் பேஜை மட்டும் வச்சு மதிப்பிடக்கூடாது தானே, ரைட். அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு ஒரு நாளும் நாங்கள் முடிவு பண்ணிடக்கூடாது விளங்குது. இப்போ ஒருத்தங்களை பற்றி ஒரு விமர்சனம் வருதுன்னு சொன்னால் எல்லாரும் கதைக்கிறாங்க அப்படின்ற கனி நாங்களும் சேர்ந்து கதைக்காமல் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள பற்றி அறிவம் என்று யோசிச்சு அதை செய்யணும்னா நான் விரும்புவேன். நான் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக மற்றவங்களை பற்றி நான் ஒரு கதைக்க மாட்டேன் வீடியோவில். சும்மா தனிப்பட்ட ரீதியாக பர்சனலாக சந்திக்கிற டைமில் வந்து சும்மா யாரும் எதுவும் கேட்டால் வந்து நாங்கள் நோமலாக எங்களுக்குள்ளே காய்ச்சி கொள்வது நம்பிக்கையான கொள்வது எதுமாண்டா. மற்றும்படி பொதுவான மீடியாவில் பொது வழிகளில் வந்துட்டு நான் ஒரு பற்றி விமர்சனம் செய்கிறேன். என்னென்னு சொன்னால் அது ஒரு இந்த வாழ்க்கையை பாதிக்கும் தானே. இப்போ தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் வந்து சும்மா இப்போ வந்து எப்படி போடுறாங்க, இன்னொரு சொன்னாண்டாக்காண்டி செய்கிறாங்க தானே, அதெல்லாம் கூடாது வந்து. ஏன்னா நாளைக்கே வந்து அது பிள்ளைன்னு சொல்லி நம்ம கதைச்சது பிள்ளைன்னு சொல்லி தெரிய வரைக்குள்ள அது வந்து அவனுக்கு நடந்த சம்பவம் நடந்தது தான். அதை வந்து நாங்கள் பிள்ளைன்னு சொல்லி நாங்கள் உணர்ந்த அப்புறம் திருப்பி வாங்கிடலாம் தானே. அதால் எப்பயுமே நான் ஒரு விஷயத்தை செய்யக்குள்ள வந்துட்டு யோசித்து செஞ்சோம்னு சொன்னான்னு இல்லை அவ்வளோ தான். மற்றபடி நீங்கள் நினச்ச மாதிரி நான் முரட்டு பீஸ் எல்லாம் இல்லை வந்து நல்லா ஹம்பிளாக இருக்கீங்க. மற்றது நான் உண்மையாக எல்லாருமே வளரணும் தான் நினைப்பேன். எப்பயுமே வந்து நாங்கள் பெரிய ஆக்கலன்னு இல்லை, நீ என்னைய தம்பியா இன்டர்வியூன்னு சொல்லி எடுக்கிறதே எனக்கு சந்தோஷம். வைப்பேன் உண்மையாக சொல்ல வேண்டாம். அனுஷனும் இப்படித்தான் என்ன சொல்கிற ஒரு 3 வருஷத்துக்கு முன்னம் என்னை தேடி வந்தவன் இன்றைக்கும் தம்பி அவன் உண்மையிலே தம்பி மாதிரியே இருக்கிறான். அண்ணான்ற மாதிரிக்கு ஒரு பாசம் வச்சு எல்லா விஷயத்துக்கும் அவன் கூப்பிட்டு செய்கிறான். நானுமே எங்கே நின்றாலும் வர ஒன்று நிற்கிறது. இன்றைக்கும் அவனுக்காண்டி கட்டாயம் அவன் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு வரணும்னு சொல்லி வந்தது. அதே மாதிரி உங்களோட லைஃப்பும் வந்து மேலே வரணும்னு சொல்லி விரும்புகிறேன். முக்கியமாக அக்கினின்ற ரிலேட்டிவ் நீங்களே என்ன அப்போ நீங்கள் அக்கினியை கேட்டீங்கன்னு சொன்னால் தெரியும் அண்ணா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். நினைக்கிறேன் வந்து இப்போ நான் சொல்லக்கூடாதான் என்னை பற்றி. அவனை அவனை பார்த்தா தெரியும் தானே அவனை எப்படி இருக்கிறான், ஹாப்பியாக இருக்காண்ணா. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கூட இங்கே வந்துருக்கோம். அக்கினி வந்து கோலுக்கு ரிப் கொண்டு போயிட்டான். என்ன அவர் ரிப் போயிட்டான்னு சொன்னால் கூட பிறந்த தம்பியை விட நாங்கள் அவனை அப்படி தான் பார்க்குறது. தெரியும், காணொலியெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அதோட ஃபர்ஸ்ட்டு நான் வந்தேன்னா உங்களோட அந்த கதைக்கிற என்ன சொல்லியிருக்கு, மிதுவெல்லாம் சொல்லியிருக்கு. எஸ்கியனோட ஒரு நாளைக்கு கதை இல்லை எங்கடா அவர்லாம் கதை பாருடா அப்படி அதுவா மிது நம்மளோட நண்பன் மிதுவா சொல்ல இடத்துல நான் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்ல. இது வந்து நம்மளை பிளான் பண்ணலைன்னா இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி கிடைச்சதுன்றது உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமான விடயம். எனக்கும் சந்தோஷம் உண்மையிலே. இப்போ நீங்கள் வந்து சில என்ன பெரிய ஆளாக பார்க்கலாம், ஆனால் என்ன நான் உங்களை மாதிரி தான் பார்க்குறேன் இல்லைங்க. ஏன்னா எல்லாருமே சமனண்டு. நான் உங்களுக்கு அதில் வச்சு ஒரு விஷயம் சொன்னேன் தெரியுமா, நீங்கள் அவன் தம்பியை கேமராமேனு சொன்னதுக்கு நான் உண்மையிலே என்னென்னு சொன்னால் இன்றைக்கு கவிதாசு மக்கினி என்னோட இருக்கிறாங்க தானே. நான் எந்த இடத்துலையுமே அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்காண்டி இப்போ நீங்கள் விட்டு கொடுத்தேன்னு நான் சொல்ல வரல. இப்போ என்னென்னு சொன்னால் எங்களோட நிற்கிறவங்க வந்துட்டு அவங்கள நாங்கள் நல்லா வச்சுருக்கணுமே, அப்போ தான் நாங்கள் இன்னும் நல்லா வரலாம்ல. இப்போ உண்மையிலே இப்போ எங்களுக்கு ஒரு விஷயம் நாங்கள் செய்கிறோமே இல்லையோ கட்டாயம் அவங்களுக்கு நாங்கள் செய்யணும். எங்களோட நிற்கிறவங்க அப்போ தான் நாங்கள் இன்னும் நல்லா வரலாம். ஸோ அதால் அந்த கேமராமேன் நீங்கள் அப்படி சும்மா எதாச்சியாக சொன்னது அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் சும்மா எங்கட படிகளுக்குள்ள கதைக்கிறது ஓகே, ஆனால் பொது வழிகளில் வந்து ஒரு நாளும் அதை பாய்க்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் நம்ம நானே எப்படி சொல்லுவேன், யாரும் கூட கேமராமேன் யாரும் என்று யாரும் கேட்டால் நான் சொல்லுவேன் நாங்கள் ஜாமான் எடுப்பேன் அவங்க நான் எடுப்பேன்னு சொல்லுவேன் விளங்குதா. ஏன்னா ஒரு நாள் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் எப்பயுமே வெற்றி தான் உங்களுக்கு விளங்குதா. அதோடனா ஒரு சில வார்த்தைகள் அதாவது வளர்ந்து வர இப்போ எங்களை மாதிரி ஆக்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதை கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். போகிற பாதை சரியாக இருந்தால் கட்டாயம் வெற்றி நிச்சயம் தானே பெண். ஆனால் நீங்கள் சரியாக நடந்தீங்கன்னு சொன்னால் கஷ்டங்கள் நிறைய வரும் விளங்குதா. வந்து சொல்லுவாங்க தான் இப்போ என்ன சொல்கிறது, கூடுதலாக வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் வந்து நல்லது. ஆனால் கஷ்டங்கள் நிறைய வரும். இந்த காலம் வந்து ஒழிச்சு மறைச்சி வாழ்கிறவங்க தான் நல்லா இருக்கிறாங்க வந்து விளங்குதா. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, உண்மையிலே வந்து
வெளிப்படையாக நேர்மையாக இருந்தால் நல்லா இருக்கலாம். ஆனால் கஷ்டங்களும் அதுக்கேற்ற மாதிரி பெறும். ஆனால் அதை கடந்தான் ஒரு வெற்றி கொண்டு கட்டாயம் வந்து இருக்கும். என்னதான் கஷ்டம் வந்தாலும் அதை வந்து வெற்றி கொண்டு வெளியில் வாரக்கேற்ற மாதிரி ஒரு இதை வந்து கடவுளங்களுக்கு தருவான். அதை நாங்கள் நம்பினோம்னு சொன்னால் அதை கட்டாயம் வந்து நடக்கும். வந்து எவ்வளவுதான் டவுன் ஆகினாலும் எங்களில் நாங்கள் நம்பிக்கை வச்சோம்னு சொன்னால் மேலே வரலாம். வந்து அதே நேரம் இங்கே உண்மையிலே இப்போ தம்பி கடை இருந்துக்கான அதே மாதிரி நீங்கள் எதிர்காலத்தை ஒன்று திறக்கலாம். இதில் நிற்கிற எல்லாரும் ஒவ்வொரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஈவன் நான் ஸ்டார்ட் பண்ணாட்டி கூட நீங்கள் ஒவ்வொரு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபீல் வந்து வரும். வந்து வரும். ஒரு நாளும் எனக்கு தம்பி எரிச்சல் பொறாமைன்ற வந்து எனக்கு உண்மையாக தெரியாடா. நான் அப்படி பிடிச்சிருந்தா இப்போ உங்களுடைய நம்ம வந்து காய்ச்சி நிற்க மாட்டேன். ரைட், மனசுக்கு எதுவும் விஷயங்கள் கசப்பாக இருந்தால் நான் போக மாட்டேன். அதை எந்த சின்ன பிள்ளைண்டா கூட கண்டு சிரித்தா நானாகவே கதைப்பேன். என்னட்ட அப்படித்தான் நான் அப்படித்தான். அப்படி நீங்களும் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இது நான் அதுக்காண்டி பெரிய ஆள் இல்லை. நான் உங்களோட வளர்ச்சி நல்லா இதாக இருக்குமென்னு சொல்லி நான் தேங்க்ஸ்ண்ணா. அதோட நமக்குள்ளே நம்மளோட எஸ்கே அண்ணாவோட கதைச்சிட்டு இருக்கும்போது துரதிருஷ்டவசமாக ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிட்டு இதுக்கு மேலே காணொலி எடுக்க முடியலை. ஸோ நாங்கள் எங்களோட காணொலியை முடிக்கிற நேரம் வந்துட்டு, அதாவது ஃபோனை கொஞ்சம் சார்ஜில் போட்டுது அதுக்கப்புறம் இந்த காணொலி எடுக்கிறோம். ஸோ நம்மளோட நண்பன் மிதுவோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். நண்பன் நாள் எப்படி போச்சு? நல்ல சந்தோஷமாக இருந்துக்கேன்னு. அதாவது நிறைய நாள் முயற்சி கடைசியில் செய்யணும்னு சொல்லி காலையில் நண்பனாக தான் வந்து வடநெல்லாம் காட்டினானே வீடியோ கொண்டு அடுத்த கொஞ்சம் வரல எனக்கு வெளுக்கணும். முதல்ல ஒரு 5 மணிக்கு வரக்குள்ளீங்க 5 மணிக்கு கால் பண்ணேன். அப்புறம் 6 மணிக்கு தான் இங்கே வந்தேன். விடிச்சா 5-6 மணிக்கெலாம் வந்தாங்க. உண்மையில வந்து இவங்களாம் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னா இன்றைக்கு இந்த இடத்துல எப்படி ஒரு இடத்துல நிற்க மேலே இதிலோ அப்படி இல்லை. உங்களோட முயற்சி தான் இதுக்கு முழுமுதல் காரணம். நாங்களும் அந்த வகையில் கொஞ்சம் சில சப்போர்ட்டாக பண்ணுவோம். மேலே இந்த வீடியோ பார்க்குறாங்களே உங்களுக்கும் தேவையான வாகனங்கள் தேவைன்னு சொன்னால் எங்களுடைய நண்பனோடாகவும் மற்றது எங்களுடைய நம்பர் இருக்கு தொலைபேசி இலக்கம் அதோட தொடர்பு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு மிக குறைஞ்ச விலையில் உங்களுக்கு அந்த ஆயிரம்லாம் ஏற்படுத்திருக்கோம். கட்டாயம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பன் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தூர பயணங்களோ சுற்றுலா செல்லணுமென்ற ஐடியாக்கள் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் வந்து வாய்ஸ் ஆஃப் அன்சான் ட்ராவல்ஸை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்ன துரித நடவடிக்கையில் செய்து தரப்படும். ஸோ மறக்காமல் கண்டெக்ட் பண்ணி உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு நண்பனுக்கு நன்றி. ஏன்னா உண்மையிலே இங்கே வந்து நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க. எல்லாத்துக்கும் நன்றி. ஃபஸ்ட்டுக்கு நண்பன் சேனலையும் நண்பன் சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவ் அமையும். ஓகே, அப்படி சொல்லிக்கொண்டாலும் வீடியோ முடிக்கிறோம். ஓகே, உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.